வைக்கப்பட்ட சடலம் 25 நாட்களுக்கு பின் தோண்டி எடுப்பு. தமிழகத்தில் முதலாம் ஆண்டு கலை அறிவியல் கல்லூரிகளில் வகுப்புகள் தொடங்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி முதல் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கான வகுப்புகள் தொடங்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் மே 30ஆம் தேதி முதல் கலை அறிவியல் படிப்புகளுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். +2 முடித்த மாணவர்கள் கலை அறிவியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்து வருகிறார்கள். இன்று மாலையுடன் கலை அறிவியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நிறைவடைந்தது. இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் பல மாணவர்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக விண்ணப்பிக்க முடியாத சூழல் இருப்பதாக உயர்கல்வித்துறைக்கு புகார் வந்தது. அதன் காரணமாக அவர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு ஒரு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்னும் 3 நாட்கள் கழித்து, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி முதல் விடுபட்ட மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். +2வில் தோல்வியுற்று துணை தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 29ஆம் தேதி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு, அந்த தரவரிசை பட்டியல் நடைபெறும் என்றும் வெளியிடப்படும் என்றும், 30ஆம் தேதி முதல் இந்த பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது கலந்தாய்வை பொறுத்தவரையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மிக முக்கியமான தகவல், இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு கல்லூரியில சேரக்கூடிய, அதாவது +2 முடித்துவிட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேரக்கூடிய அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களுக்கு, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஜூன் 30ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு கல்லூரி சேர்வதற்கான அந்த ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களுக்கு முதல் நாள் அந்த வகுப்புகள் தொடங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.